மதுரை மாவட்டம் தேனூர் ஊராட்சி கட்டப்புள்ளி கிராமத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் குமார். வணக்கம். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள தேனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டப்புள்ளி நகர் கிராமத்தில் 6.65 ஏக்கர் பரப்பளவில் கலைஞர் கனவு திட்டம் வீடானது கட்டப்பட்டு வருகிறது. இங்குள்ளவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளி திருநங்கை என 400 ஒரு நபருக்கு அரசு செலவில் 3,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பறையுடன் கூடிய வசதியுடன் கூடிய வீடு கட்டுமான பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக 195 பேருக்கு வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. மீதமுள்ள 206 பேரும் வரும் ஜனவரி மாதத்திற்கு வீடு கட்டப்பட்டு பயனாளிகள் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நலத்திட்ட உதவிகளை வழங்க ஆய்வு பணிகள் கட்சி நிர்வாகிகள் சந்திக்கும் நிகழ்ச்சி பங்கேற்பதற்காக 2 நாள் சுற்றுப்பயணமாக விருதுநகர் மற்றும் மதுரை நிகழ்வுகள் மற்றும் பங்கேற்ற இன்று காலை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சோழவந்தான் அருகில் உள்ள வாடிப்பட்டியில் தமிழக திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றார். செல்லும் வழியில் தேனூர் ஊராட்சி உட்பட்ட கட்டப்புள்ளி நகரில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பணிகள் நடைபெறும் கட்டிட பணிகளை பார்வையிட்டார். அவருடன் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரேம்குமார் ஆகியோர் வந்திருந்தனர். கட்டிட பணிகள் குறித்து வீடுகளின் பயனாளிக்கான வசதிகளை குறித்தும் அதிகாரிகளும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். முன்னதாக கலைஞர் கனவு திட்டத்தை பணிகளை பார்வையிட வந்த துணை முதல்வரை உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்த பயனாளியான திருநங்கை ஒருவர் வந்து உதயநிதியை ஆசீர்வதித்து விருதி பூசி ஆசீர்வாதம் செய்தார். இதைத் தொடர்ந்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். கட்டிட பணிகளை பார்வையிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாடிப்பட்டி கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் சென்று ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றார். விவரங்களுக்கு நன்றி குமார்.